தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜோசப் விஜயை முந்துகின்றார். ஜோசப் விஜயை முந்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அண்ணாமலை நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார். வி த லீடர்ஸ் என்ற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றினார். அதில் இணைய விரும்புபவர்களுக்கு லிங்க் அனுப்பப்பட்டது. ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்குள் 2 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள். நேற்று ஒரே நாளில் 12 லட்சம் பேர் அண்ணாமலை தொடங்கியுள்ள இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளார்கள். இன்று ஒரு 30 லட்சம் தொண்டர்கள் அதில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறத்தாழ இந்த வாரத்துக்குள் ஞாயிற்றுக்கிழமைக்குள் 1 கோடி தொண்டர்களை அண்ணாமலை இயக்கம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறத்தாழ 1 கோடி பேர் அண்ணாமலையை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜோசப் விஜய்க்கு ரசிகர்கள் இருந்தார்கள். அவர்கள் உடனடியாக லிங்கில் உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள். அதில் பெரிய ஆச்சரியம் எதுவும் கிடையாது. ஆனால் அண்ணாமலை ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர், எளிய பின்புலம் கொண்டவர், ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்தவர். பாஜக அரசியல் போக்கு பிடிக்காமல் அதிலிருந்து விலகி ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார். நேற்று ஒரே நாளில் 12 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளார்கள். இந்த வாரத்துக்குள் 1 கோடி பேர் உறுப்பினர்களாக சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது விஜய் சாதனையை விட அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். விஜய் சாதனையை அண்ணாமலை முறியடிப்பார் என நம்பப்படுகிறது. அண்ணாமலைக்கு பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், அதிருப்தியாளர்கள், நடுநிலையாளர்கள் மற்றும் திமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் இவர்களெல்லாம் தற்பொழுது அண்ணாமலை பக்கம் திரும்பியுள்ளார்கள். ஆக அண்ணாமலை ஜோசப் விஜயை முந்துகிறார். உள்ளாட்சி தேர்தலில் அவர் கணிசமான வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.